2 பேருமே சேர்ந்தாப்புல ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட ஐடில இருந்திருப்பீங்க. நகர வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே சுலபமா கிடைக்கிற ஒரு விஷயம். எந்த பாயிண்ட்ல வந்து இந்த முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்தீங்க? ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது மற்றவங்களுக்கு இருக்கலாம், நான் தவறு சொல்ல விரும்பல. ஏன்னா இதில் நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கும், அதில் நான் போகல. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நீண்ட காலமாக நம்ம போக முடியாது அப்படின்னா. அப்போ நம்ம எங்கள் 2 பேர்த்து பேக்ரவுண்டுமே வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்டு, வேளாண் தோட்டம் எல்லாமே பின்னணி விவசாயம். எல்லாமே எங்க அம்மா இருந்தது. அப்பா விவசாயம், அவங்க அம்மா அப்பா விவசாயம். எங்களுக்கு என்ன, அவங்க விவசாயம் பண்ணி தான் எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நம்மளாம் தோட்டத்துல கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்க வந்து விவசாயத்துக்கு வந்துடக்கூடாது. அவங்க என்னன்னா போய் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒயிட் கலர் ஜாப், அங்க போயிட்டா ரொம்ப நல்ல லைஃப் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது தப்பு இல்ல, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நினைக்கிறேன். எனக்கு வந்து பிரெக்னன்சி அப்போ கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு நைட் வந்து கால் இருக்கும், ஆன் சைட், இதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவன் வந்து பிறகும்போது கொஞ்சம் வெயிட் கம்மி, ப்ரீமெச்சூர் 1 மந்த் முன்னாடி. இப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு ஐயோ நம்ம ரொம்ப இது பண்ணுறதுனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுதோ அப்படிங்கிறதுல வந்து அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன், குழந்தைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கன்டினியூ பண்ணாங்க. லாஸ்ட் டேக் ஹோம் என்னவா இருந்தது உங்க 2 பேரோடதும்? அது 1,25,000. ஓகே. ஸோ மாசம் மாசம் இவ்வளோ சம்பளம் கொடுக்குற வேலையை விட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது 2010-11 ஆண்டுகள். நான் சரியான ஒரு 2 ஆண்டு இந்த அதாவது தோட்டத்தை வந்து நாம் தேடுறோம். அப்போ அதாவது வந்து நான் சொந்த ஊர் வந்து காங்கேயம் பகுதி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி. அப்போ நான் தண்ணி வசதி இருக்கிற ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாக ஒரு ரீசார்ஜிங், நிலத்தடி நீர் மட்டம் வந்து ஒரு ரீசார்ஜ் வசதி இருக்கிற ஒரு இடத்த பார்த்தோம். அப்போ நம்ம இங்கே வாங்கினோம், தாராபுரம் பகுதியில் வாங்கினோம். 2011 தோட்டம் வாங்குறோம். ஆனால் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து இது தோட்டம் வந்து தோட்டத்தோட விலை, அந்த கடன் பிரச்சனைகள் அது அதிகமாக இருந்தது. அதனால் வந்து நாங்கள் திரும்ப ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து 2014 வரைக்கும் இருந்தோம். அதை செட்டில் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு உடனே வந்து விட்டுட்டு வந்து உடனே வேலை செய்கிறேன் அப்படின்ட்டுலாம் வரல. வந்து ஒரு 4 வருஷம் இப்போ வந்து இந்த சாலையிலேயே வந்து இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்களே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்ககிட்ட விட்டுருந்தோம். அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து மாதம் ஒரு தடவை வர்றது, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டைம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அங்கேருந்து வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். காடெல்லாம் தோட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே ஓகே ஃபைன், பட் அவங்க வீடு எங்க அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். வந்து இவ்வளோ சிம்பிளா பக்கத்துலேயே வந்து வீடு கட்டி நான் பார்த்ததுல தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளா எளிமையா அந்த லைஃப்பை லீட் பண்றதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்கள் இயற்கை வேளாண்மைங்கிறது வந்து வெறும் வேளாண்மை மட்டும் இல்லை, அதாவது நல்லுணவை தேடி போகிறது அந்த மாதிரியான ஒரு புரிதல் கிடையாது. இயற்கை வேளாண்மை ஒரு வாழ்வியல் முறை. நம்மாழ்வாரோட சொல்படி நாங்கள் நடக்கிறவங்க. அவர் சொன்னது வந்து அந்த உங்களோட வாழ்வியல் முறை மாறாத வரைக்கும் நீங்கள் இயற்கை வேளாண்மை வந்து ஒரு பெயருக்காக செய்யலாம். நம்மளோட செலவை குறைக்காமல், நம்மளோட உணவு முறை மாற்றாமல், நம்மளுக்கான உணவு உற்பத்தி நம்ம தோட்டத்தில் எடுக்காமல் நீங்கள் எதையும் மாற்ற முடியாது, மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியாது. முதல்ல நம்ம நிரூபிச்சு காட்டணும், நம்ம அதை கடைப்பிடிக்கணும். நாங்கள் வந்து நம்ம நகர பேருந்தில் ஏறுவோம், அரசு பேருந்தில் போவோம், சைக்கிளில் போவோம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு தயாராக இருக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு நாள் நம்ம உதவியாளர் வரல, விடுப்பில் இருக்காங்க, சாணி எடுக்கணும், மாடு சாணி எடுக்கணும், மாட்டை கட்டணும், அந்த மாதிரியான அந்த களத்தில் நீங்கள் செயல்படாத வரைக்கும் நீங்கள் அந்த தோல்வி அடையக்கு வாய்ப்பு இருக்குது.